எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே, அதுமா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? பேசாம எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியக்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த குடிக்கும் என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய பேரை விட்டுக்கூடாது. அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன், டைரக்டர் சிவா ஆறுமுகம், ஆக்டர் ஹரிஷ்குமார், ஆக்ட்ரஸ் கோமல், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்.கே. கண்ணன், டைரக்டர் ஞானம் ஜெயராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் பிஆர்ஓ சாவித்ரி அவர்கள், பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு முதல் ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான ஒரு சின்ன காரணம் இப்போ ரூஃபஸ் பார்க்கர் கம்பம் ஊரை சேர்ந்தவர். அவர் கம்பத்துலேருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் இப்போ 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். he has produced 5 films. இப்போ அவருடைய பயணம் என்ன, அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம். இதுதான் முதல் காரணம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக ஒரு குட்டி யானை அந்த கோயிலுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலியோட மறுமுனையை ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க. அந்த யானை சின்னதாக இருக்கிறப்போ அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது, அல்லது அந்த சங்கிலி பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது. அந்த யானையுடைய மன வலிமை, அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது சப்ரஸ் அமுக்கப்படுகிறது. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு சங்கிலி இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாவும் தன்னால் அந்த சங்கிலி அக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும். எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வளர்றப்ப நம்மளுடைய சூழல், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தான் நீ லாய்க்கு, இதுக்கு தான் நீ உருப்படுவ, நீ இப்படி தான் ஆவ அப்படி தான் ஆவான்னு சொல்லி 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 வளர்றப்ப நமக்கும் இவ்வளோதான் நமக்கு இருக்கு போல இருக்குது, இவ்வளோதான் நம்ம செட்டில் ஆகிடுவோம், இதுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டாம். அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் ரூஃபஸ் பார்க்கர். அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட பார்த்தது எனக்கு நிறைய தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ அந்த 5 படங்களை தயாரிச்சிருக்கிறார். நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம். அதை விட நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்ப அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு கருத்து இருக்கும். நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே நிறையா விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோதான் தெரியும், இவங்களுக்கு இவ்வளோதான் பேச வரும், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி ஒரு முடிவோடு தான் நம்ம பார்க்குறதே பார்க்க போகிறாங்க. அப்போ அதுவும் ஒரு சங்கிலி தான் இல்லையா? நம்மளை பற்றி இன்னொருத்தர் என்ன நினைப்பான்
அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த 5 படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார். மென்மேலும் பல தயாரிப்புகள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அத்துணை பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள்.